இந்த வீடியோல நவம்பர் 6 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்தியால 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 70 ரூபா வந்து ஏறி இருக்கு. 11,250 ரூபாயில வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து திரும்ப அந்த $4,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபெட் திரும்ப ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப் வந்து மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் டாலரோட வேல்யூ வந்து குறையும், அப்ப வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில கோல்டு வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. கடந்த ஒரு வாரமாவே நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 80 பாயிண்ட் கிட்ட கரெக்ட் ஆகி 25,519 பாயிண்ட்ல வந்து இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்னு வேல்யூவேஷன், இன்னொன்னு இப்போ வந்த Q2 ரிசல்ட்ஸ் பெரும்பாலான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல, ஏர்னிங்ஸ் growth வந்து நினைச்ச அளவுக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த நிப்டியோட ஒரு டெபிட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து நியூஸ் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயோட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் போட்ட டாரிஃபோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, நாங்க வந்து ப்ராஃபிட் அவுட்லுக் வந்து ரைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறவங்களா இருந்தா டயோட்டா ஷேரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதோட வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து பை பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி யூஎஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அங்க ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் இப்போ நடந்த மேயர் எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவரு ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணி பேசி இருக்காரு, இமிகிரன்ஸை வந்து பேக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அதனால இது அடுத்து எப்படி பேரட் ஆகும், அடுத்து வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதுல டெமோக்ராட்ஸ்க்கு மெஜாரிட்டி வந்தா ட்ரம்ப் எடுத்த டிசிஷன்ஸ் வந்து எப்படி வந்து பேரட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து யூஎஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால சுப்ரீம் கோர்ட்ல வந்து ட்ரம்ப் போட்ட அந்த டாரிஃப் எல்லாமே வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது நடந்துட்டு இருக்க இதே டைம்ல அமெரிக்கால அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகப்பட்டது வந்து இன்னமும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் போயிட்டு இருக்கு. அதனால அமெரிக்கால கவர்மெண்ட் எய்ட வந்து வாங்கிட்டு இருந்த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து சஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்ல இருந்து ஃபண்ட் வாங்கி டேட்டா சென்டர் வந்து ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னா அதுல ஃபாரின்ல இருந்து வர ஏஐ சிப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவை டார்கெட் பண்ணி தான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று நியூஸ்ல தான் பார்த்தோம், ட்ரம்ப் வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றதே வந்து பேன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு பதிலடியா வந்து சைனா வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து அமெரிக்காக்கான அந்த எக்ஸ்போர்ட் வந்து சீ ஃபுட் சைட்ல வந்து குறைஞ்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டாரிஃப் தான். 50% டாரிஃப் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஷ்ரிம்ப், இறால் சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருந்தது. ஆனா அதே சமயத்துல நான் யூஎஸ் டெஸ்டினேஷன்ஸ்ல யூரோப் இந்த மாதிரி சைட்ல வந்து ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி சைட்ல டிமாண்ட் வந்து நல்லா இருந்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 17% வந்து க்ரோ ஆயிருக்கு இந்த சீ ஃபுட் செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரதுனால அதுக்கான டிமாண்டும் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட மார்க்கெட் ரிலேட்டடா 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா F&O ட்ரேடிங். போன வருஷம் செபி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா F&Oக்குள்ள வர ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ல 96% வந்து லாஸ் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் அதை வந்து கண்டெயின் பண்றதுக்காக நாங்க நிறைய ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த F&O ட்ரேடிங் வேல்யூம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் போன அக்டோபர்ல 12 மாசத்துல இல்லாத அளவுக்கு இந்த F&O ட்ரேடிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியில பை பண்றது அப்படிங்கிறதும் கடந்த 6 மாசத்துல அக்டோபர்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப எலிவேட்டடா இருக்கிறதுனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிருந்தாலும் கடந்த 6 குவார்டரா, அதாவது ஒரு 1.5 வருஷமாவே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை விட இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து மார்க்கெட்ல நிறைய பணத்தை வந்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க. எஃபிஐஸ் நெகட்டிவா தான் இருக்காங்க. டிஐஎஸோட பணத்தினால தான் இந்த 1.5 வருஷமா மார்க்கெட் வந்து பெருசா கரெக்ட் ஆகாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து மார்க்கெட் ரிலேட்டடா மார்கன் ஸ்டான்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 2026ல சென்செக்ஸ் வந்து 1,00,000 பாயிண்ட் வந்து ஹிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து ஒரு 10% இருந்து 12% ஹை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நிஃப்டிக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு 30,000 பாயிண்ட் கிட்ட போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல ரிசல்ட்ஸ் எப்படி வருது, குளோபல்ல எக்கனாமி வந்து எப்படி ரீஷேப் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கறதும் அந்த ஆர்டிகல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தது. நாம நேத்து கூட நம்மளோட வீடியோல பார்த்திருந்தோம். எஸ்பிஐ பேங்க் வந்து ப்ராஃபிட் வந்து நல்லாவே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1.5% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த எஸ்பிஐல வந்து அந்த ப்ராஃபிட் பூஸ்ட் கூட எஸ் பேங்க்ல அவங்க கிட்ட இந்த ஸ்டேக்கை சேல் பண்ணதுனால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடி சைட்ல வந்து ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் இருக்கு, நிறைய லே ஆஃப் நடக்குது, ஏஐயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த இந்தியன் ஐடி கம்பெனிஸை இப்போதைக்கு காப்பாத்துறது அப்படிங்கிறது லார்ஜ் கிளைண்ட்ஸ்ல இருந்து வர அந்த ஆர்டர்ஸ் தான் வந்து அவங்கள காப்பாத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே பிக்கப் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரூரல் சைடு எக்கானமி வந்து கொஞ்சம் க்ரோ ஆனதும், ப்ரீமைசேஷனை வந்து மக்கள் வந்து விரும்புறதும், எஸ்யூவிஸ் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததும் தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த கார்ல வந்து பை பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல கமர்ஷியல் வெஹிக்கிள் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ லைன்ல தான் இருக்கு. அங்க வந்து growth அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. இந்த கார் சேல்ஸ் வளர்ந்திருக்க இதே டைம்ல இந்த டைம் பீரியட்ல கார் லோனும் வந்து சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ மக்கள் வந்து லோன் வாங்கி கார் வாங்குறது அப்படிங்கிறதும் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, JSW பெயிண்ட்ஸ் வந்து ஆக்ஸான் நோபல் வந்து பை பண்ண போறாங்க அப்படின்னு. இப்போ அதுக்காக 3,300 கோடியை வந்து நாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி JSW பெயிண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்பிஎல் பேங்க். இந்த ஆர்பிஎல் பேங்க் பத்தி ரீசெண்டா வந்து நிறைய நியூஸ் வந்திருந்தது. எமிரேட்ஸ்ல இருக்கிற என்பிடி வந்து இதுல 60% ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மஹேந்திரா இந்த ஆர்பிஎல் பேங்க்ல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 3% ஸ்டேக் கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஸ்டேக்கை என்டையரா வந்து நாங்க சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மஹேந்திரா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்சிபி சேலுக்கு வரப்போகுது. அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர் யுனைடெட் ஸ்பேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிசினஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணதை ப்ராஃபிட்டா மாத்ததுக்காக அதை வந்து நாங்க சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்ச் 31க்குள்ள புது ஓனர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்சிபியோட ஓனர்ஷிப் மாறிச்சு அப்படின்னா இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த பேர் வந்து இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இது வந்து இந்த யுனைடெட் ஸ்பிரிட்டோட அந்த ராயல் சேலஞ்சர்ஸ்ங்கிற ஒரு பிராண்டை வச்சு உருவாக்கப்பட்ட நேம். அப்படிங்கிறப்ப புது ஓனர் வரும்போது எப்படி டெக்கான் சார்ஜர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு மாறிச்சோ, அதே மாதிரி ஆர்சிபியோட நேம் மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அடுத்து சன்ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. அவங்களோட அமெரிக்கா ரெவன்யூ வந்து 4% டவுன் ஆயிருந்தது. அதே சமயத்தில் அவங்க ப்ராஃபிட் வந்து 2.5% அப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம ரொம்ப நாளா நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் சம்பந்தப்பட்ட ட்ரக்கை வந்து நோவாடாடிஸ் அண்ட் எலி லில்லி 2 பேரும் வந்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இவங்க 2 பேத்துக்குமே நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, $149 இந்த 2 கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காக ட்ரம்ப் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நேத்து நியூஸ்ல வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ் எல்லாமே வேல்யூவேஷன் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, செக் பண்ணிட்டு ஒரு 10-15% வந்து கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற டெக் கம்பெனிஸ்ல எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிற ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் குறைங்க, அதுல உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டு செக்மெண்ட்ல 2 அப்டேட் இருக்கு. தனுஷ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களோட growth வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைட்டனும் இந்த ஃபெஸ்டிவ் சேல்ஸ்ல எங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜைடஸ் வெல்னஸ். இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர்ல அவங்க 53 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து குளுக்கான் டி, காம்ப்ளைன் இந்த மாதிரியான
எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்ல வந்து பண்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்பவுமே நார்மலா ஃபர்ஸ்ட் குவார்டரும் ஃபோர்த் குவார்டரும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த Q2 லாஸ் அப்படிங்கிறது ஒன் டைம் இஷ்யூவா தான் வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட இப்போ ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது 443 ரூபா, பிஇ வந்து 45 இருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஓவர் இடத்த பாக்குறேன். இதே சமயத்துல இந்த கம்பெனியோட இன்னொரு ஷேரான ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து 936 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் அதோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 20 தான் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்றது அப்படின்னா நான் வந்து பர்சனலா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் கன்சிடர் பண்ணுவேன் ரேதர் தன் ஜைடஸ் வெல்னஸ். அடுத்து இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து டீப் டெக் சைடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்விடியா, குவால்காம் இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து $850 மில்லியன் வந்து ஃபண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிசிஎஸ், ஏஎம்டி, லாம் ரிசர்ச் இவங்க எல்லாருமே இந்த டீப் டெக் புஷ்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து நிஃப்டியில இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸ் வச்சு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிஃப்டி 100ல இருக்கிற பெரிய கம்பெனிஸோட பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது மட்டும் இல்லாம இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது மற்ற கம்பெனிஸை விட கம்மியா தான் இருக்கு. ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட வளர்ச்சியை காட்டுறதுல வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு ஒரு டீடைல்டு ஆர்டிகல் வந்திருக்கு. அது எதை பத்தி அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா இந்த 3 செக்டாரை பத்தி டீடைலா வந்து அதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலயே இந்த 3 செக்டர்ல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் பர்சனலா, ஏன் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி அதை பேசியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிகல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே மார்க்கெட்ல இந்த எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் ஃபார்மா இது 3 செக்டருமே டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்ப்பாங்க. பட் இந்த 2025ல இந்த 3 செக்டருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா கொடுக்கல. பட் அடுத்தடுத்த ஏர்னிங்ஸ் வந்து நல்லா வரும்போது இந்த 3 செக்டருமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10 கம்பெனிஸை அவங்க வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நான் பர்சனலா இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் மட்டும் நான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்னு ஐடிசி, இன்னொன்னு இன்ஃபோசிஸ், அப்புறம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அப்புறம் டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இந்த 5 கம்பெனியும் நான் பர்சனலா வந்து இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ். இதுல நீங்க ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கோ அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த பர்டிகுலரா ஒவ்வொரு ஷேர்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்றதுல பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல அந்த ஷேரை பத்தின ரிசல்ட்ஸ் படிக்கிறதுல வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னா செக்டார் வைஸ் வந்து இடிஎஃப்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடிஎஃப் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு வந்து ஐடி பீஸ், அடுத்து வந்து ஃபார்மா பீஸ், அப்புறம் வந்து எஃப்எம்சிஜி இடிஎஃப். இது மூணுமே பாத்தீங்கன்னா 22 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள நம்ம டெய்லி வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து இப்ப கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் வரும் நாட்கள்ல இதோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகல்ல சொன்னது. அப்புறம் குறிப்பா ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு சிபில் அட்வைஸை செக் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.